வெளிகம பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக ஒரு நன்கொடை சேகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது. மக்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ற உதவிகளை அங்கே கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு ஒரு தாய் வந்தார். அவர் கையில் கொண்டு வந்திருந்ததை அந்த பொறுப்பாளர்களிடம் கொடுத்தார். அது என்னவென்றால் வெறும் 2 பெனடோல் அட்டைகள் மட்டுமே. அது மட்டும்தான் அவரால் வழங்க முடிந்தது. ஒருவேளை தன் வீட்டில் இருந்த ஒரே மருந்து அதுவாக இருக்கலாம், அல்லது இந்த சூழ்நிலையில் அவரால் அவ்வளவுதான் வாங்க முடிந்திருக்கலாம். அவர் அதிகம் கொடுக்கவில்லை, ஆனால் அதை கொடுத்த போது அவருடைய மனது எவ்வளவு நிறைவாக இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சம்பவம் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. இறைவன் நம்மிடம் நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்று பார்ப்பதில்லை, அதற்கு பதிலாக நீங்கள் மனப்பூர்வமாக உண்மையிலேயே ஒருவருக்கு உதவுகிறீர்களா என்று தான் பார்க்குகிறான். அந்த தாயின் 2 பெனடோல் அட்டைகளும் ஒரு மிகப்பெரிய பணக்குவியலுக்கு சமமானதுதான். ஏனென்றால் அது ஒரு தேவைப்படும் உள்ளத்தின் மன தூய்மையான வெளிப்பாடாகும். பணம் குறைவாக இருக்கலாம், பொருள் சிறியதாக இருக்கலாம், ஆனால் நாம் கொடுக்கும் உதவியில் இருக்கக்கூடிய அன்பும் கருணையும் மனமும் தான் மிகப்பெரியவை. இலங்கை மக்கள் உண்மையிலேயே அற்புதமானவர்கள். நம் மண்ணின் மக்கள் ஒருவருக்கொருவர் பாசத்துடனும் நேசத்துடனும் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு தெளிவான உதாரணமாகும். இந்த அனர்த்த காலத்தில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் ஜாதி, மதம், மொழி பார்க்காமல் ஒருவரையொருவர் நேசிப்போம். நம் கையில் உள்ளதை வைத்து ஒருவருக்கொருவர் உதவுவோம். இந்த ஒற்றுமையே நம் இந்த சோதனையான காலத்தை கடந்து செல்ல ஒரே வழியாகும். இலங்கையினுடைய அனைத்து செய்திகளை நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா எங்களோட வெப்சைட்டுக்கு வாங்க. எங்களோட வெப்சைட்டில் எல்லாத்தையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா srilankanews.netlify.app அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட வெப்சைட்டை பார்க்கலாம். நாங்கள் ஹோம், நியூஸ், ரேடியோ அந்த மாதிரி 3 வகை பிரிச்சிருக்கிறோம். ஹோமில் வந்து ரேண்டமாக 10 நியூஸ் போட்டிருக்கிறோம், 10 ரேடியோஸ் போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்க்கலாம், விரும்பின மாதிரி பார்க்கலாம். இதில் நாங்கள் ஒவ்வொரு நியூஸ், எந்த நியூஸை கிளிக் பண்ணாலும் வரும். அதே மாதிரி நீங்கள் நியூஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் நியூஸில் எதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் உங்களுக்கு அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். அதில் திட்டத்தெளிவாக அதை முழுமையான செய்த பார்க்க இயலும். நாங்கள் தமிழ், சிங்கள, இங்கிலீஷ்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொன்றையும் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். தமிழில் பார்க்கலாம், இங்கிலீஷில் பார்க்கலாம். இப்படி 3 வகையாக நீங்கள் பார்க்கலாம். அது ரேடியோ போனீங்கன்னு சொன்னாலும் ரேடியோ அந்த மாதிரி தான். கட்டாயம் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி வெப்சைட்டை யூஸ் பண்ணுங்கள்.